ஹலோ ஜூன். ஜூனை வெல்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மே மந்த்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஹானஸ்ட்லி மே எனக்கு ஈஸியான மந்த் இல்லை. டெட்லைன் இருந்துச்சு, ப்ரெஷர் இருந்துச்சு, அன்எக்ஸ்பெக்டட் சேலஞ்சஸ் இருந்துச்சு. சில நேரங்களில் நான் என்ன கேட்டேன்னா, நான் கரெக்டான பாத்தில் போகிறேனா அப்படின்னு எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கிட்டேன். ஆஃபீஸில் சில நாட்களில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணேன், சில நாட்களில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன், சில நாட்களில் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை ட்ரை பண்ணி கொடுத்தேன். ஆனால் எல்லா எஃபோர்ட்டுக்கும் அப்ரிஷியேஷன் கிடைக்கல, எல்லா அச்சீவ்மெண்ட்டும் செலிப்ரேட் ஆகலை அங்கே ஆஃபீஸில். பட் தட்ஸ் ஓகே. மே மந்த் எனக்கு ஒரு முக்கியமான லெசனை டீச் பண்ணுச்சு. எல்லா விக்டரிஸும் மற்றவங்க செலிப்ரேட் பண்ண வேண்டியதில்லை, எல்லா விக்டரிஸும் நம்மளே ரெக்கக்னைஸ் பண்ணணும். அந்த டிஃபிகல்ட் டேஸில் எனக்குன்னு ஒரு சில விஷயங்கள் பீஸ் கொடுக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் மேலே நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஸ்கூல் டேஸில் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். பட் இன்பிட்வீன் டேஸில் நான் யூடியூப்பில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதில்ல. நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது எனக்கான ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படிங்கிற போது மற்றவங்களுக்காக ஒர்க் பண்ணாமல் நமக்கு மைண்டில் என்ன பீஸ் கிடைக்குதோ நமக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் யூடியூப்பில் டெய்லியும் கன்சிஸ்டன்சியாக போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். முதல்ல அது ஜஸ்ட் என்னோடய தாட்ஸை ஷேர் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னோடய பேஷனாக மாறிடுச்சு. மோஸ்ட் ஹாப்பியான மொமெண்ட்ஸ் என்னென்னா, சில பேர் கமெண்டில் உங்களோட வேர்ட்ஸ் எனக்கு ஹீலிங்கை கொடுத்தது, இந்த வீடியோ எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. நம்ம செய்கிற சின்ன எஃபோர்ட் கூட யாரையாவது ஒருத்தரோட லைஃப்பில் பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணணுன்னு. அதே மாதிரி நான் ஆர்ட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ண ஆரம்பித்த ஒரு ஸ்மால் ஹாபி தான் ஆர்ட்டு. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச பேஷனாக மாறிடுச்சு. ஒவ்வொரு ட்ராயிங்கும் எனக்கு ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்ணுது. க்ரோத் வந்துட்டு ஓவர் நைட்டில் வராது, கன்சிஸ்டன்சி மூலமாக தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி எஃபோர்ட் மூலமாக, டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் மூலமாக இந்த ஜேர்னியில் நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். என்னைய நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் ஷூராக சொல்ல முடியும், சில மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் டிஃபிகல்ட் டேஸில் சர்வே பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் நியூ ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன், கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆர்ட் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் என்னைய பெட்டர் வெர்ஷனாக மாற்றிட்டு இருக்கேன். அதுவே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ நான் இந்த ஜூன் மந்தில் நான் கம்பேரிஷனை விட க்ரோத்தை சூஸ் பண்ணுவேன், பர்ஃபெக்ஷனை விட கன்சிஸ்டன்சியை சூஸ் பண்ணுறேன், ப்ரெஷரை விட ப்ராக்ரஸை சூஸ் பண்ணுறேன். நீங்களும் இப்போ ஒரு டிஃபிகல்ட் பேஸில் இருந்தால் ப்ளீஸ் கிவ் அப் பண்ணாதீங்க. உங்களோட எஃபோர்ட் இப்போ யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், உங்களோட ப்ராக்ரஸ் ஸ்லோவாக இருக்கலாம். ஆனால் ட்ரஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்மால் ஸ்டெப்பும் கவுண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு லெசனும் கவுண்ட் ஆகுது, ஒவ்வொரு ஸ்ட்ரகுளும் உங்களை ஸ்ட்ராங்காக மாற்றிட்டு தான் இருக்குது. லைஃப் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை, நம்ம டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு இருந்தால் போதும். கீப் லேர்னிங், கீப் பிலீவிங், கீப் மூவிங் ஃபார்வர்டு. நம்ம பெஸ்ட்டான டேஸ் இனிமே தான் வரப்போகுது. இந்த ஜூன் மந்தில் உங்கள் கோல் என்ன? ஜூன் மந்தில் நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் என்ன டாபிக் பற்றி பேசணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறையா வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனை கொடுக்கும். டாட்டா பாபாய், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.